அதிசய முட்டையும் புத்திசாலி அரசரும். மலைகள் மின்னும் ஒளியில் மிதக்கும் ஒரு மாய நாடு இருந்தது. அந்த நாட்டிற்கே பெருமை சேர்த்தவர் புத்திசாலி, கருணையுள்ள மன்னர் ஆரவ். அவரை பார்த்தாலே மக்களுக்கு சந்தோஷம். குழந்தைகள் ஓடிவந்து, எங்கள் ராஜா ரொம்ப நல்லவர் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆரவ் மன்னரும், உங்கள் மகிழ்ச்சிதான் என் வலிமை என்று புன்னகையுடன் சொல்வார். ஆனா ஒரு நாள் அந்த புன்னகைக்குப் பின்னால ஒரு சிறிய கவலை. இன்று சாந்தமா இருக்கு, நாளை எப்படி இருக்கும் என்று மன்னரின் மனசு கேட்கிறது. அரசருடைய 2 கும்மாள ஆலோசகர்கள் வந்துட்டு, அரசே, கொஞ்சம் ஜூஸ் குடிச்சிட்டீங்கன்னா எல்லா கவலையும் போயிடும். அல்லது கவலைகளை அப்படியே ஓரமா போடுறதுக்கே ஆகட்டும் அன்னு வேடிக்கையா சொல்றாங்க. ஆனா மன்னர் சொல்றாரு, நம் மக்களுக்கு உண்மையான பாதுகாப்பு வேண்டும். அந்த நேரத்திலே ஒரு மாய ஒளியில் ஒரு துறவி தோன்றுறார். அரசே, உங்களின் சந்தேகம் என்னை இங்கே வரவழைத்தது என்று சொல்கிறார். அவரு சொல்வது கேட்டீங்கன்னா, கடற்கரை பாறைகளுக்குள் ஒரு அதிசய முட்டை மறைந்திருக்கு. அது நல்ல மனசு உள்ளவரால்தான் கைப்பற்ற முடியும். அதை கேட்டவுடனே மன்னர், அந்த முட்டையை நான் கண்டுபிடிப்பேன் என்று முடிவு பண்ணிட்டார். இப்படி மன்னரும் 2 ஆலோசகர்களும் கும்மாளமான சில விலங்குகளும் சேர்ந்து பெரிய பயணம் புறப்பட்டாங்க. காற்று, விசும்பும் மாயக்காடு, பறவைகள் எல்லாம் அவர்களுக்கு துணை. இறுதியில் கடற்கரை குகையை கண்டுபிடிச்சாங்க. அலைகளே ரகசியம் பேசுற மாதிரி. உள்ளே சென்றவுடனே 3 சோதனைகள்: அறிவு, தைரியம், கருணை. முதல் சோதனை புதிர்கதவு. ஆலோசகர்கள் பரபரப்பா நிற்கும்போதும் மன்னர் கோணத்தை மாற்றி யோசிச்சு கதவ திறந்துட்டார். 2வது சோதனை பயமுறுத்தும் கற்பனை மிருகம். அரசர் அதற்கு அருகே போய், இது நிழல் மட்டும் என்று தொட்டவுடனே அது மறைந்திடுச்சு. 3வது சோதனை காயம்பட்ட ஒரு சிறிய உயிரினம். அரசர் மண்டியிட்டு அதை காப்பாற்றுறார். அதுவும் உங்கள் மனசு நல்லது என்று அவரை வாழ்த்துது. இப்படி எல்லா சோதனைகளையும் கடந்து ஒரு பெரிய பொன்மின்னும் மாய முட்டை அவர்களுக்கு கிடைக்கிறது. அதன் மீது எழுதப்பட்டிருக்கும், சுயநலத்திற்காக எடுத்தால் தீமை, பிறர் நலனுக்காக எடுத்தால் ஆசீர்வாதம். மன்னர் அதை தனது மக்களுக்காக எடுத்துக்கொண்டவருடனே குகை முழுக்க பொன் ஒளி. முட்டை பிளந்துட்டு ஒரு பொன் பறவை பறந்தெழுகிறது. அது மன்னரிடம் வந்து, உங்கள் தூய மனதால்தான் நான் உயிர்த்தெழுந்தேன், இனி உங்கள் நாட்டை நான் காப்பாத்துவேன் என்று சொல்றது. அப்புறம் என்ன, மன்னரும் பறவையும் ஆலோசகர்களும் நாட்டுக்குத் திரும்புறாங்க. மக்கள் சந்தோஷத்திலே களகற்றாங்க. வானில் பொன் பறவை ஒளி வர்ணங்களை வரைவது போல மந்திரம் காட்டுது. அந்த இரவு ஒற்றுமைக்கான பெரிய விழா. அரசர் இறுதில் சொல்வார், நம் நாட்டின் வலிமை நம் மக்களின் நல்ல மனம். அதையும் பொன்காவலன் சேர்த்துக் கூறும், தூய மனம் உள்ள இடத்துக்கு இருள் நெருங்காது. இதுவே நல்ல மனசு கொண்ட அரசரால் ஒளியில் செழித்த மாய நாட்டின் கதை. Like, comment, and subscribe.